மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்னையில மே மாசம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. வெளியில வெயில் டிகிரி 48 தாண்டி போச்சு. சூரியகாந்தத்துடைய வீட்டுல பவர் கட்டுங்கிறதுனால ஏசி வேலை செய்யல. பாவம், அதனால சூரியகாந்தம் ரொம்ப அனல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. டே ராஜேஷ், என்னடா அனல் இது? காலையில இருந்து கரண்ட் இல்ல, ஒன்னும் இல்ல. இங்க என் உசுறு காத்தோட காத்தா கலக்குது. ஏதாவது ஒண்ணு பண்ணலாம்லடா. கோமலி, சீக்கிரமா போய் ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு வா. என் தலையில வச்சுக்கிட்டா கொஞ்சம் சில்லுன்னு ஆகும். ராமாராவ் ஏதோ பழைய பத்திரங்களை தேடும் போது அவருக்கு ஒரு பத்திரம் கிடைச்சது. அத பார்த்து ரொம்ப சந்தோஷமா வந்தாரு. சூரியகாந்தம், ஒரு நல்ல செய்தி. எங்க ஊர்ல ஆத்துக்கு மத்தியில ஒரு பூமி ஒண்ணு இருக்கு. அது எங்க தாத்தா காலத்தை சேர்ந்தது. அந்த இடத்துக்கு 2 பக்கமும் 2 சின்ன சின்ன கால்வாயும் இருக்கு. சிட்டில இருந்து போர் அடிக்குது. நாம எல்லாரும் சேர்ந்து ஏன் ஒரு வாரம் அங்க போய் தங்கிட்டு திரும்ப வரக்கூடாது? என்னது, ஆத்துக்கு நடுவுல இடமா? சரியா போச்சு. அப்ப அங்க பாம்பு, தவளை, கொசுக்கடி எல்லாம் இருக்கும். அங்க வந்து நான் என்ன பண்ண முடியும்? அங்க என்ன ஷாப்பிங் மாலா இருக்கு ஷாப்பிங் பண்றதுக்கு? அப்ப பெரிய மருமக, ஆமா அத்தை, அங்க கரண்ட்டும் இருக்காது, இன்டர்நெட் கனெக்ஷனும் இருக்காது. அப்புறம் என் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு நான் எப்படி ஸ்டோரி போடுவேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்ப ரெண்டாவது மருமக கமலா, ஆமா அத்தை, அங்க வெயில் அதிகமா இருந்தா என் மேக்கப்பும் கலைஞ்சு போயிடும். நானும் வரல. என்னடி, உங்களுக்கு இவ்ளோ சோம்பேறித்தனமா? நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அது என்னோட விருப்பம். ஆனா உங்களுக்கு என்ன? அந்த பூமி இருக்கா இல்லையான்னு பார்த்து, இருந்துச்சுன்னா அதை வித்து அதுல பட்டுப்படவையும் நகையும் நான் வாங்கலான்னு இருக்கேன். டே ராஜேஷ், வண்டி ஏடுறா. எல்லாரும் அந்த பூமி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடலாம். அங்க என் 3 மருமகளுங்களுக்கும் ஒரு வேலை வேற இருக்கு. கோமலி சிரிச்சுக்கிட்டே இது ஒரு நல்ல வாய்ப்பா நினைச்சு சீக்கிரமா பேக்கிங்லாம் பண்ணிட்டா. எல்லாருமே கார்ல அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த பக்கம் ஒரு கால்வாய், அந்த பக்கம் ஒரு கால்வாய். அங்க காத்து ரொம்ப சில்லுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. சிட்டில இருக்கிற வெயிலுக்கு இங்க அந்த காத்து அவங்களுக்கு சுகமா இருந்துச்சு. இடம் நல்லாதான் இருக்கு. ஆனா என்னங்க இது, ஏதோ காடு மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற இந்த மரம், இந்த செடி கொடி எல்லாம் வெட்டுறதுக்கே எனக்கு 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுமே. இந்த இடத்த யாரு வாங்குவாங்க? வேஸ்ட் ஆஃப் த டைம். அத்தை, தண்ணி நல்லபடியா இருக்கிற இந்த பூமி என்னைக்குமே வீணா போகாது. அந்த மண்ணும் நல்ல மண்ணு. அதுல நாம நினைச்சா என்ன வேணும்னாலும் பயிரிடலாம். அப்படியா? உனக்கு விவசாயத்து மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? சரி, அப்படின்னா உனக்கு கேளுங்க. இந்த பூமி ஒரு 3 ஏக்கர் இருக்குமா? நாம ஒரு வாரம் இங்க இருப்போம். உங்க 3 பேருக்கும் ஒவ்வொரு ஏக்கரா பிரிச்சு கொடுக்கறேன். இங்க இருக்கிற தண்ணிய பயன்படுத்திக்கிட்டு நீங்க 3 பேரும் உங்களால என்ன முடியுமோ அந்த விவசாயத்தை செஞ்சு காட்டுங்க. எது விவசாயமா? என்னால முடியாது. இரு விமலா, யாரு நல்லபடியா விளைச்சு எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் புதுசா வாங்க போற பட்டு புடவை, 1 லட்சம் ரூபாய், அப்புறம் என் கழுத்துல இருக்க தங்க நெக்லஸ், இத பரிசா கொடுப்பேன். அதை கேட்டதும் விமலா கமலா 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா 1 லட்சம் ரூபாய், அந்த நெக்லஸ் 2 சொந்தமான நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு. சூரியகாந்தம், போட்டி என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடு. அவங்களுக்கு கொடுத்த பூமியில எதை விளைய வைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். போட்டி தொடங்குச்சு. 3 மருமகளும் அவங்கவுங்க இடத்த எடுத்துக்கிட்டாங்க. 1 ஏக்கர் பூமிய பெரிய மருமக விமலா எடுத்துக்கிட்டா. அவளுக்கு கஷ்டப்படுறதுனா கொஞ்சம் கூட பிடிக்காது. ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சா மேக்கப் கலைஞ்சிரும் அப்படிங்கிற பயம் அவளுக்கு. அதனால அங்க ஏற்கனவே இருக்கிற மாமரம், வாழை மரம், திராட்சை கொடி, இது எல்லாத்தையுமே அவளுக்கு சாதகமா அவ எடுத்துக்கிட்டா. எதுக்காக தேவையில்லாம வெயில கஷ்டப்படணும்? அதான் இங்க இவ்ளோ பழம் காய்க்கிற மரங்கள் இருக்கே. இத சுத்தி இருக்கிற செடியெல்லாம் புடுங்கி போட்டு சுத்தில ஒரு வேலிய போட்டுட்டு ஒரு போர்டும் வச்சிடுறேன். விமலா இம்போர்ட்டட் ஃப்ரூட்னு சொல்லி, அப்போ லாபமும் கிடைக்கும், கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்ல. விமலா நினைச்ச மாதிரியே செஞ்சா. பழங்களை எல்லாத்தையுமே பறிச்சு ஒரு கூடையில அழகா வச்சா. அத ஒரு டேபிள்ல வச்சுக்கிட்டு அங்க ஒரு சேர்ல உட்காந்துக்கிட்டு ஹெட்செட்ட காதுல போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல உட்காந்துக்கிட்டு ரீல்ஸ பாத்துக்கிட்டு இருந்தா. ஆனா கால்வாய்க்கு அந்த பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய குரங்கு கூட்டத்துக்கு அந்த மாம்பழ வாசம் வந்துச்சு. மாம்பழ வாசம் வந்த உடனே அதுங்க எல்லாம் இந்த கரைக்கு வந்துச்சு. விமலா கண்ணு மூடிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரங்கு வந்து அவன் முன்னாடி வச்சிருந்த அந்த பழங்களை பார்த்து அந்த மாம்பழத்தையே சாப்பிட்டுக்கிட்டு போன்ல இருந்து வர பாட்டையும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. விமலா கண்ணு திறந்து பார்த்தா
குரங்கு அவன் முன்னாடி, அதாவது அவ பக்கத்துலயே உக்காந்துக்கிட்டு பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. கடவுளே, குரங்கு அத்தை, இந்த குரங்கு என்ன கடிக்க பாக்குது, என் பணம் எல்லாத்தையுமே சாப்பிடுது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து ஓடியே வந்துட்டான். அப்படி விமலா ஆரம்பிச்ச பழ வியாபாரம் ஒரே நாள்ல ஃபிளாப் ஆயிடுச்சு. 2வது ஏக்கர் பூமிய கமலா எடுத்துக்கிட்டா. அவ விமலாவை விட கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு நினைச்சா. நான் நெல்ல பயிரிடுறேன், அரிசிக்கு மார்க்கெட்ல நிறைய டிமாண்ட் இருக்கு, டிவில பாத்திருக்கேன் நெல்ல எப்படி நடுறதுன்னு அப்படின்னு நினைச்சு வேலைக்காரங்களை வச்சு அந்த கால்வாய் தண்ணிய அவனுடைய வயலுக்கு வர மாதிரி செஞ்சா. இப்போ தரையெல்லாம் சேரா இருக்கும்போது கமலா அவளுடைய பட்டுப்புடவையை எடுத்து சொருவிக்கிட்டு கையில நாத்தை வச்சுக்கிட்டு நடுறதுக்காக வந்தா. கையில ஸ்டைலா அந்த நாத்தை வச்சுக்கிட்டு ஸ்டைலா நடந்து சேத்துல கால் கொண்டு வந்து வச்சா. ஆனா அந்த சேரு ரொம்ப வலுவலுன்னு இருந்துச்சு. கமலாவுக்கு பேலன்ஸ் கிடைக்காம சேத்துல கால் வச்ச உடனே வழுக்கி அப்படியே அந்த சேத்து தண்ணியில விழுந்துட்டா. எழுந்துச்சு பாக்கும்போது அவ முகத்துல போட்டிருந்த மேக்கப்புக்கு பதிலா இப்ப முகம் முழுக்க சேருதான் இருந்துச்சு. அவ கட்டிக்கிட்டு வந்த பட்டு புடவையில கூட சேரு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் அந்த சேத்து தண்ணியில இருந்த ஒரு பச்சை நிற தவளை எகிரி வந்து அவ தலை மேல வந்து உக்காந்துக்குச்சு. ஐயோ, என் மேக்கப் போச்சு, என் தலைக்கு மேல இந்த தவக்குல உக்காந்துக்கிட்டு முடிய கலக்கிது. ஐயோ அத்தை, எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குத்த அப்படின்னு சொல்லி பயந்து ஓடி போய் சூரியகாந்தத்துக்கு முன்னாடி நின்னா கமலா. என்ன கமலா இது, நெல்லு பயிரிடுறேன்னு சொல்லி இப்படி உடம்பெல்லாம் சேத்த பூசிக்கிட்டு வந்து நின்னுக்கிட்டு இருக்க, என் பட்டுப்படுவையெல்லாம் வீணா போச்சா, போய் குளிச்சுட்டு வாப்போ. இப்போ எல்லாருடைய பார்வையும் 3வது மருமகளான கோமலி மேலதான் இருந்துச்சு. ஆனா கோமலி பூமியில எதுவும் விளைய வைக்கல. அவளுடைய யோசனை ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அவ அந்த 2 கால்வாயையும் பார்த்தா. கால்வாயில தண்ணி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பூமியில ஏதாவது பயிரிட்டா புழு பூச்சி குரங்கு ஏதாவது வந்து பயிரை வீணாக்கிடும் அப்படின்னு நினைச்சா. பூமியில ஏதாவது பயிரிட்டோம்னா அது சரியா வளருமானு தெரியல, அதே நேரம் அதுக்கு சரியான நீர் கிடைக்குமானோ தெரியல. அதான் பேசாம இந்த தண்ணிக்கு மேலேயே ஏதாவது விவசாயம் செய்யலான்னு நினைக்கிறேனா. ராஜேஷோட உதவியால கோமலி காட்டுல கிடைக்கிற நிறைய மூங்கில் மரத்தை வெட்டி அந்த மூங்கில் கொம்பை வச்சு அவ ஒரு தெப்பத்தை ஏற்பாடு பண்ணா. ஒன்னோடு ஒண்ணு கட்டி அந்த தெப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த தெப்பத்து மேல நல்ல சத்தான மண்ணா போட்டு அதுல நிறைய காய்கறிகளுடைய விதைய 2 பேரும் சேர்ந்து தூவி விட்டாங்க. ஆத்துல அந்த தண்ணியோட ஈரம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால செடிங்க எல்லாம் வேகமா வளர்ந்துச்சு. அதுல நிறைய காய்கறிகளும் வேகமா விட ஆரம்பிச்சுது. இப்ப அந்த பயிருக்கு தண்ணி ஊத்த வேண்டிய அவசியமும் இல்ல. தண்ணிக்கு மேல இருக்கிறதுனால குரங்கு புழு பூச்சியோட கஷ்டமும் இல்ல. 5 நாள்ல விதைங்க எல்லாம் நல்லபடியா முளைச்சு செடிங்க வளர்ந்து அதுல பலவிதமான காய்கறிகள் நல்லபடியா காய்க்க ஆரம்பிச்சுது. அது பாக்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாவும் இருந்துச்சு. சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் சூரியகாந்தம் ராமாராவ் 2 பேருமே மருமகளோட விவசாயம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தாங்க. அவங்க கூடவே சிட்டில இருந்து ராமாராவுடைய தங்கச்சியான சாந்தமாவும் வந்திருந்தாங்க. அவங்க எப்பவுமே சூரியகாந்தத்தை மட்டம் தட்டி அவங்கள பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நீ இது, சிட்டில ஏசி எல்லாத்தையும் விட்டுட்டு உன் மருமகளுங்க இந்த காட்டுல வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? என் மருமகளுங்க சிட்டில ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பாக்குறாங்க. சரி சரி, உன் மருமகளுங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம் வா. உனக்கு தெரியாது சாந்தம்மா, என் மருமகளோட திறமை என்னன்னு. முதல்ல என் பெரிய மருமக விமலா கிட்ட போலாம் வாங்க. எல்லாரும் தோட்டத்துக்கு போனாங்க. அங்க விமலா இல்ல, தோட்டம் முழுக்க குரங்குதான் இருந்துச்சு. ஓ, உன் பெரிய மருமக குரங்குங்களுக்கு பழம் வித்துக்கிட்டு இருக்கா போலயே, நல்லா இருக்கு. இந்த புது டெக்னிக்க அவ எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு சொல்லு. அது கேட்ட சூரியகாந்தம் ரொம்பவும் வருத்தத்தோட, வா 2வது மருமக கமலா என்ன பண்றான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி 2வது மருமக கமலா கிட்ட போனா, அவ சேத்துக்கு வெளியில நின்னுக்கிட்டு குச்சியை வச்சு அந்த சேத்தை கிளறிக்கிட்டு இருந்தா. அங்க நெல்லு வரல, அதுக்கு பதிலா வெறும் சேருதான் இருந்துச்சு. அடாடாடா, என்ன நீ உன் மருமக குச்சியை வச்சு ஏதோ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா? நெல்லுன்னு சொன்ன, அங்க சேர தவிர எதுவும் இல்ல. பரவாயில்ல, இந்த டெக்னிக்கும் ரொம்ப புதுசாதான் இருக்கு. அதை கேட்டு சூரியகாந்தத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதுவும் தான் நாத்தினார் முன்னாடி அவங்க கௌரவம் போறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. இன்னும் என் சின்ன மருமக ஒருத்தி இருக்கா, அவ டேலண்டா பாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கால்வாய் கிட்ட வந்தாங்க. அங்க அவங்க பார்த்த காட்சி கனவுல கூட அவங்க எதிர்பார்க்காத ஒரு காட்சி. என்ன அப்படின்னா, அந்த கால்வாய் தண்ணிக்கு மேல
பலவிதமான காய்கறிகள் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ தண்ணி தெரியாம அங்க தோட்டம் தான் தெரிஞ்சது. அது பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப அழகாவும் தான் அவங்க கண் பார்வைக்கு தெரிஞ்சது. கோமலி ஒரு சின்ன படகு எடுத்துக்கிட்டு அந்த தெப்பத்துக்கிட்ட போய் அங்க ஃப்ரெஷ்ஷா காய்ச்சிருந்த காய்கறி எல்லாத்தையுமே கூடையில போட்டு அதை எடுத்துக்கிட்டு வந்தா. என்ன நீ, என்ன இது மேஜிக்கா? தண்ணி மேல விவசாயம் செய்யறாளா உன் கடைசி மருமக? பரவாயில்லையே, அந்த காயெல்லாம் பாக்குறதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷா ரொம்ப அழகா இருக்கு. இது உண்மையிலேயே திறமைதான். அதை கேட்டு சூரியகாந்தத்துக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. ஆனா கோமலி என்ன பண்ணாங்கிறது சூரியகாந்தத்துக்கு தெரியல. ஆனா அவங்க பில்டப் கொடுக்கறது மட்டும் மறக்கல. அதுதான் என் மருமக கோமலி. பெரியவங்க சொல்லல, விவசாயம் செய்ய நிலந்தா வேணும்னு இல்ல, மனசு இருந்தா ஆகாயத்திலேயே செய்யலான்னு. இது ஃப்ளோட்டிங் ஃபார்மிங். என் மருமக கோமலி தண்ணி மேல விவசாயம் செய்யறா. இதனால தண்ணிய சரியா பயன்படுத்தலாம். குரங்கு பூச்சி புழு எல்லாம் வராது. பாத்தி என் மருமகளோட டேலண்ட. உன் மருமகளுக்கு என் மருமகளுக்கு இருக்கிற டேலண்ட் அளவுக்கு இருக்குமா என்ன? கோமலி படகுல காய்கறியை கொண்டு வந்து கரையில இருக்கிற சாந்தம்மாவுக்கும் சூரியகாந்தத்துக்கும் அந்த காய்கறிய கொடுத்தா. இந்தங்கத்த, இது முழுசா ஆர்கானிக். எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்ல, எந்த விதமான பூச்சி மருந்தும் இல்ல. இந்த காய் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான் அண்ணி. உன் மருமக கோமலி ரொம்ப டேலண்டட். என் மருமகளும் வேலை செய்யறாளுங்க. ஆனா இந்த அளவுக்கு புதுவிதமா, அதுவும் தண்ணியில ஃப்ளோட்டிங் ஃபார்மிங்லாம் அவளுங்களுக்கு தெரியாது. என் மருமகளுங்க சூப்பர் மார்க்கெட்ல போய் தான் காய்கறி வாங்கிட்டு வருவாங்க. ஆனா உன் மருமக விளைய வச்சிருக்கா. இனிமே உங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு ஃப்ரெஷ்ஷா காய்கறி கிடைக்கும் அப்படின்னு சாந்தம்மா சூரியகாந்தத்தை பாராட்டிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. நாத்தனார் அப்படி பாராட்டினது சூரியகாந்தத்துக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. சூரியகாந்தம் மருமகளுங்க 3 பேரையும் கூப்பிட்டாங்க. அப்போ கோமலிய பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷமா, கோமலி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீ என்ன பண்ணிருந்தாலும் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அந்த சாந்தம்மா முன்னாடி என் கௌரவத்தை காப்பாத்தின பாரு, அதுக்கு உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்தா, நான் சொன்னபடி ₹1,00,000 பட்டு புடவை என் கழுத்துல இருக்கிற நெக்லஸ் அப்படின்னு நெக்லஸ கழட்டும் போது, ஐயோ வேண்டாம் அத்தை, அந்த நெக்லஸ் உங்க கழுத்துல இருந்தா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அப்பதான் சூரியகாந்தனா கெத்து அப்படின்னே தெரியும். இப்ப அதை நான் கழுத்துல போட்டுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவை இந்த இயற்கையும் இந்த தண்ணியும் இந்த கிளைமேட்டும் தான். இது இருந்தா எனக்கு போதும். அப்பா அதை கேட்டு ராமாராவ், பாத்தியா சூரியகாந்தம், நம்ம மருமக மனசு இந்த ஆத்துல இருக்கிற தண்ணியை விட சுத்தமானது. பேசாம நாம இங்கேயே வீடு கட்டிக்கிட்டு இங்கேயே வாழ்ந்துக்கலாம். சிட்டிக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. அப்போ விமலாவும் கமலாவும், அத்தை, நாளைக்குல இருந்து விவசாயத்துல நாங்களும் கோமலிக்கு உதவி செய்யறோம். இனி அந்த குரங்கு தவக்கலையெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க. கோமலி கூட சேர்ந்து நாங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்னு சொன்னாங்க. அப்படின்னு அவங்க சொன்னது கேட்டு சூரியகாந்தமும் சந்தோஷமா தலையசைச்சாங்க. என்ன சொன்னாலும் சிட்டி லைஃபை விட கிராமத்து லைஃப் ரொம்ப அழகா இருக்கும். அங்க பொல்யூஷனும் இல்ல, எந்த ஒரு கலப்படமும் இல்ல. எல்லாமே சுத்தமா நல்லபடியா இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியகாந்தம் மார்க்கெட்டுக்கு போய் பை நிறைய காய்கறிய வாங்கிக்கிட்டு ரொம்பவும் பந்தாவா அவங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டு இருந்தாங்க. கோமலி அப்பதான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாமியார் வரத பார்த்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வந்தா. அப்பாடா, ஷாப்பிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோமலி. இன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து நான் ப்ரோக்கோலி அப்புறம் ரெட் கலர் கேப்சிகம் கொண்டு வந்திருக்கேன். இத பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரி வயிறு எரியும். பத்திரமா கொண்டு போய் அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சிடு. கோமலி பொறுமையா அந்த காய்கறி எல்லாத்தையுமே எடுத்தா. அதுல இருக்கிற ஒரு சின்ன சொரக்காவை பார்த்து அவ ஆச்சரியப்பட்டா. அதுல ₹100 அப்படின்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு. அத்த, என்ன இது? இவ்வளவு சின்ன சொரக்கா மேல ₹100 பில்லு ஒட்டி இருக்கு. எங்க ஊர்ல ₹20 கொடுத்தா கூட நிறைய சொரக்கா கிடைக்கும். அந்த கத்திரிக்காய பாருங்க, அது எப்படி வாடி போயிருக்கு அப்படின்னு. ஒரு பக்கம் பூச்சி இருக்கிற மாதிரி வேற இருக்கு. அடியே பட்டிக்காடு, இது என்ன கிராமமா? சிட்டி. சிட்டில சூப்பர் மார்க்கெட்ல ஏசி ரூம்ல இருக்கிற காய்கறிய நான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ரோட்டு கடையில பேரம் பேச சொல்றியா? வாங்கிட்டு வர காய்கறியில இப்படி ஸ்டிக்கர் இருந்தாதான் பந்தாவா இருக்கும். உனக்கு இந்த ப்ரோக்கோலிக்கு ஸ்பெல்லிங் ஆவது தெரியுமா? எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாது அத்தை. ஆனா அது பார்க்கும்போது காலிஃப்ளவருக்கு பச்சை கலர் அடிச்ச மாதிரி இருக்கு. என்னதான் ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும் இது எல்லாம் மண்ணுல தானே விளையுது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணும்? நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரிய படி இருக்கு, மாடி இருக்கு. பேசாம அங்க நாம காய்கறி வளர்க்கலாம் இல்லையா? அப்போ ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், நமக்கு காசும் செலவாகாது. ஹலோ கோமலி, இது என்ன கிராமமா? சிட்டி.
இங்க பின்னாடி மண்ணை போட்டு சாணிய போட்டு நீ விவசாயம் செஞ்சா நாத்தம் தான் அடிக்கும். என்னோட வீட்டுல இந்த பைத்தியக்காரத்தனத்தை செய்ய நான் விட மாட்டேன். உனக்கு அந்த அளவுக்கு விவசாயம் செய்யணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா உங்க ஊர்ல போய் செய். என் வீட்ல எல்லாம் செய்யக்கூடாது. கோமலி அமைதியா தலை குனிஞ்சு கிச்சனுக்குள்ள போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராஜேஷும் கோமலியும் மொட்டை மாடியில நடந்துகிட்டு இருந்தாங்க. கோமலிக்கு விவசாயம் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஊர்ல அவங்க அப்பா விவசாயம் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஏங்க, நம்ம வீட்டுக்கு பின்னாடி அந்த பழைய இரும்பு படிக்கட்டு இருக்குல்ல, அதை யாரும் பயன்படுத்துறது இல்ல. பேசாம படிக்கட்டுல விவசாயம் செய்யவா? சின்ன சின்ன தொட்டியில நம்ம காய்கறி வளர்த்தா நல்லா விளையும்ல. ஐடியா நல்லா தான் இருக்கு கோமலி. ஆனா விதை, செடி, மண்ணு, அப்புறம் அந்த தொட்டி இதெல்லாம் வாங்க செலவாகுமே. இது எல்லாமே இந்த சிட்டியில கிடைக்குமா? அதுக்கு தான் நான் இருக்கேன்லம்மா. நானும் ராஜேஷும் சூரியகாந்தத்துக்கு தெரியாம பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. அங்கிருந்து கொஞ்சம் மண்ணை கொண்டு வரோம். அப்படியே பழைய வாட்டர் பாட்டில், வாட்டர் கேனு எல்லாமே கொண்டு வந்து கொடுக்கறேன். நீ வேலையை ஆரம்பி. உனக்கு பக்கபலமா நாங்க இருக்கோமே. அடுத்த நாள்ல இருந்தே கோமலியோட மிஷன் ஸ்டார்ட் ஆச்சு. மாமியார் தூங்கினதுக்கு அப்புறமா மாடிக்கு போய் அங்க இருக்கிற படிக்கட்டுல சின்ன சின்ன தொட்டி வச்சு மண்ணு போட்டு அதுல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சா. நாட்களும் போச்சு. கோமலி போட்ட விதைங்க எல்லாமே முளைச்சி இப்போ அந்த படிக்கட்டு நிறைய காய்கறியா காய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது பாக்குறதுக்கு ஒரு அழகான நந்தனவனமா இருந்துச்சு. ஆனா அந்த பக்கம் யாரும் போறதில்லைங்கிறதுனால சூரியகாந்தத்துக்கு இந்த விஷயம் தெரியாது. அந்த நேரத்துல தான் லாரி டிரைவருங்க சேர்ந்து லாரி ஸ்ட்ரைக்க பண்ணாங்க. மழையும் அதிகமா இருக்கிறதுனால இப்போ சிட்டிக்கு எந்த ஒரு காய்கறியும் வர்றதே கிடையாது. டேய் ராஜேஷ், என்னடா இது? நாளைக்கு நம்ம வீட்டுக்கு எங்க லைன்ஸ் கிளப் பிரசிடென்ட் சுலோச்சனாவும் அவங்க கூட இருக்கிற எல்லாருமே சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நானும் விருந்து போடுறேன் அப்படின்னும் சொல்லிட்டேன். ஆனா இப்ப என்னமோ மார்க்கெட்ல எந்த ஒரு காய்கறியும் கிடைக்க மாட்டேங்குது. ஆமாமா, சிட்டியில எங்கேயுமே காய்கறி இல்ல. எல்லா சூப்பர் மார்க்கெட்டையும் இழுத்து மூடிட்டாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா ஆப் கூட வேலை செய்ய மாட்டேங்குது. நாளைக்கு வரவங்களுக்கு வெறும் ரசத்தை போட்டு அனுப்ப வேண்டியதுதான். என்னது, ரசம் சோறா? என் மானம் கப்பல் இழிடும். அந்த பிரசிடென்ட் சுலோச்சனா எப்பவுமே என்ன பார்த்தா வயிறெறிவா. நான் எப்பவுமே அவங்க கிட்ட எங்க வீட்ல வெறும் ஆர்கானிக் காய்கறி வச்சுதான் சமைக்கிறேன் அப்படின்னு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்தவங்களுக்கு காய்கறியே போடலனா என் மானம் அவ்வளவுதான். ஏங்க, ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லலாம்ல? அப்ப ராமாராவ் சிரிச்சுக்கிட்டே, என்கிட்ட ஐடியாலாம் இல்ல காந்தம். ஆனா நம்ம மருமக கோமலி கிட்ட மட்டும் நீ கேக்குற எல்லா காய்கறியும் இருக்கு. அத கேட்ட உடனேயே சூரியகாந்தம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. கோமலி கிட்டியா? எங்க இருந்து வந்துச்சு அவளுக்கு காய்கறி? அவ மார்க்கெட்டுக்கே போலியே. ஏன் கிராமத்துல அவங்க ஆட்கள் கிட்ட சொல்லி டிராக்டர்ல கொண்டு வர சொன்னாளா? டிராக்டர் எல்லாம் தேவையில்ல அத்தை, ஏன் கூட வாங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு கோமலி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இரும்பு படிக்கட்டு கிட்ட அவங்க மாமியார கூட்டிக்கிட்டு போனா. அந்த காட்சியை பார்த்து சூரியகாந்தத்துக்கு என்ன சொல்றது அப்படின்னே புரியல. அந்த இரும்பு படிக்கட்டு இப்போ ஒரு காய்கறி தோட்டமா மாறி இருந்துச்சு. நிறைய காய்கறி அங்க காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், பச்சை மிளகாய், கேபேஜ், கேரட், பீன்ஸ், அவரைக்காய், இப்படி 1 2 இல்ல, வீட்டுக்கு தேவையான எல்லா ஆர்கானிக் காய்கறியும் அங்க இருந்துச்சு. டேய் ராஜேஷ், இது என்ன கனவாடா? இந்த இரும்பு படிக்கட்டுல இவ்ளோ காய்கறி எல்லாம் எப்படிடா வந்துச்சு? இது உண்மையா இல்ல பிளாஸ்டிக் கொண்டு வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு தக்காளியை அவங்க தொட்டு பார்த்தப்போ, அது உண்மைதான் அத்தை. நீங்க வேலைக்காகாதுன்னு தூக்கி போட்ட இந்த படிக்கட்ட நான் தான் இப்ப காய்கறி தோட்டமா மாத்தினேன். நல்லா இருக்குல்ல? நீங்க மார்க்கெட்ல இருந்து கொண்டு வரீங்கல்ல காய்கறி, அந்த காய்கறியை காய வச்சு அந்த விதையை எடுத்து இங்க இருக்கிற படிக்கட்டுல மண்ணு போட்டு விதையை தூவி வச்சேன். இப்போ அது பெரிய காய்கறி தோட்டமாவே மாறிடுச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து அங்க வந்த ராமாராவ், பாத்தியா காந்தம், ஏழை வீட்டு பொண்ணுன்னு எந்த மருமகளை மட்டமா நினைச்சியோ, இன்னைக்கு அந்த மருமக தான் உன்னோட கௌரவத்தை காப்பாத்த போறா. பணம் இருந்தா எதை வேணும்னாலும் வாங்கலான்னு நினைக்காத. இவ்வளோ நல்ல காய்கறிய வாங்க முடியுமா? பாவம் இந்த பொண்ணு ராத்திரி எல்லாம் தூங்காம கண்முழிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு காய்கறி விளைய வச்சிருக்கா. சூரியகாந்தத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே நேரம் மருமகளை நினைச்சு அவங்க ரொம்பவும் கவலைப்பட்டாங்க. கோமலி, என்ன மன்னிச்சிடுமா. நான் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்தவ. அதனால கிராமத்துல பிறந்து வளர்ந்த உன்ன பட்டிக்காடு பட்டிக்காடுன்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா உன் கையில இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. அத்தை இது வரைக்கும் உன்னை ரொம்ப தப்பா பேசிட்டேன் இல்ல? என்ன மன்னிச்சிடு. இன்னைக்கு
என்னோட கௌரவத்தை காப்பாத்த போறதே இதோ நீ கஷ்டப்பட்டு வெளியே வச்சிருக்கியே இந்த காய்கறி தான். அடுத்த நாள் காலையில கெஸ்டுங்க எல்லாம் வர்றதுக்கு இன்னொரு 2 மணி நேரம் இருந்துச்சு. அப்போ கோமலி ஒரு ஐடியா பண்ணா. சமையல் அறையில கேஸ் அடுப்புல சமைக்காம பச்சை பசேல்னு இருக்கிற அந்த காய்கறி தோட்டத்துல விறகடுப்புல சமைக்கலான்னு அவ உடனே மாடிக்கு போய் அந்த காய்கறி தோட்டத்து பக்கத்திலேயே 3 கல்ல வச்சு அடுப்பை ஏற்பாடு பண்ணி அந்த அடுப்புல சுவையா பல வகையான சாப்பாடு சமைக்க ஆரம்பிச்சா. மணக்க மணக்க முருங்கைக்காய் சாம்பாரு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், பீட்ரூட் பொரியல், இப்படி பல வகையான சாப்பாடு அடுப்புல செஞ்சுக்கிட்டு இருந்தா. மனம் ரொம்ப அருமையா வந்துச்சு. கோமலி, பணக்காரங்க வீட்டுல பெரிய பெரிய கேஸ் ஸ்டவ்ல என்னென்னமோ போட்டு சமைப்பாங்க. ஆனா அதை விட சுவையா இருக்கு நீ சமைக்கிறது. அந்த மனமே ரொம்ப அருமையா இருக்கு. கோமலி மாமியார் கிட்ட வந்த மாற்றத்தை பார்த்து சந்தோஷமா சிரிச்சா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வர வேண்டிய கெஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. சுலோச்சனா ஹாலுக்கு வரும்போதே கிண்டலா, என்ன சூரியகாந்தம், சிட்டில வண்டிங்க வராம காய்கறி இல்லாம மார்க்கெட்டே காலியா இருக்கு. என் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜும் தான் காலியா இருக்கு. அப்புறம் என்னத்த போட்டு சமைச்ச? ரசமா இல்ல மோர் ஏதாவது செஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு சுலோச்சனா கிண்டலா கேட்டப்போ, வாங்க சுலோச்சனா, எங்க வீட்ல வரவங்களுக்கு சாப்பாடு கீழே போட மாட்டோம், மேல மாடியில தான். என் மருமக உங்களுக்காக அங்கதான் வகை வகையா சமைச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வந்த கெஸ்ட் எல்லாரையுமே மாடிக்கு கூட்டிக்கிட்டு போனப்போ அங்க இருக்கிற காட்சியை பார்த்து வந்த கெஸ்ட் எல்லாரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ சுலோச்சனா, சூரியகாந்தம், என் வாழ்க்கையில இவ்வளவு சுவையான சாப்பாட நான் எப்பவுமே சாப்பிட்டதே இல்ல. ஆமா, இவ்வளவு காய்கறி ஏது உனக்கு? இந்த சாப்பாடு இவ்வளவு சுவையா இருக்கு. காய்கறி எல்லாம் எங்க இருந்து கொண்டு வந்த? அதுல இந்த காய்கறி எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என் மருமக கோமலி. நாம சூப்பர் மார்க்கெட்ல போய் ஸ்டிக்கர் ஒட்டின காய்கறி வாங்குவோமே, அந்த காய்கறி இல்ல. ஏன் மருமக எங்க வீட்டிலேயே காய்கறியே வெளியே வச்சிருக்கா. ஆர்கானிக் காய்கறி, ஃப்ரெஷ்ஷான காய்கறி. தேவையான போது நாங்க பறிச்சு சமைச்சுக்குவோம். அவ கிராமத்து பொண்ணு, விவசாயியோட பொண்ணு. நாம காய்கறிய சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா அவ எங்க வீட்டு மாடியிலேயே வெளியே வச்சிருக்கா. அத கேட்டதுமே அவங்க எல்லாரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. சூரியகாந்தம், உண்மையிலேயே உனக்கு திறமையான மருமக தான். இப்படிப்பட்ட மருமக கிடைக்க நீ ரொம்பவும் கொடுத்து வச்சிருக்கணும். எதையுமே பணம் கொடுத்து வாங்குறது இல்ல, அது உருவாக்குறது எப்படின்னு உன் மருமகளை பார்த்துதான் கத்துக்கணும். இன்னையில இருந்து நாங்களும் எங்க வீட்டு மாடியில எங்களால முடிஞ்ச காய்கறிய வெளியே வைக்க பாக்குறோம். டேய் ராஜேஷ், அந்த விறகடுப்பு அப்படியே இருக்கட்டும். நாளையில இருந்து நம்ம வீட்ல சமையல் இங்கதான் நடக்கும். அதுவும் இந்த தோட்டத்துக்கு நடுவுல உக்காந்துக்கிட்டு. என் மருமக என்னோட வீட்டை பச்சை பசேல் இருக்கிற சொர்க்கமா மாத்திட்டா அப்படின்னு சூரியகாந்தம் ரொம்பவும் சந்தோஷமா சொன்னாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.